Taste the Daily. பொதுவாக நம்முடைய தொகுதியில் எல்லா பணிகளையும் முடித்திருக்கிறேன் என்றாலும் ஒரு பெரும் பணியை என் மீது போடுவதை போல போன ஆட்சியை செய்துவிட்டு போனார்கள். என் எம்எல்ஏ ஒருத்தர் காங்கிரஸ்ல இடையில ஆமா பேரை சொல்ல வேணாப்பா என்ன பேரை சொல்லிட்டு என்ன ஆச்சு கேட்பேன், எழுந்து ஒரு கும்பிடு போடுவார், நான் செய்தேன். என்னைய வரையில செய்யல, இன்னும் ஒரு வருஷத்துல அவரை மக்கள் செய்ய விட மாட்டாங்க. எனக்கு எல்லாம் செய்தது அப்படிங்கன்னா, ஆனா செய்தியில பாத்தீங்கன்னா என் மேல மட்டும் விட்டுட்டு போனோம். எனக்கு ஓட்டுக்களை கொட்டுகிற இடம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், நம்மை பார்த்து இவர் இருக்கிற எம்எல்ஏ தொகுதி எப்படி இருப்பார் என்று எவனாவது சொன்னால் அது நமக்கு அசிங்கம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த கூட்டுறவு சங்கங்கள் நான் பார்த்தேன். பொதுவாக எனக்கு கூட்டுறவு சங்கங்கள் மீது ஒரு அபிப்பிராயம் வேறு மாதிரி உண்டு. காரணம், என் இளம்பிராயத்தில் நான் வக்கீல் ஆனவுடன் முதல் ஒருத்த நாட்டில இருந்து ஒரு கேஸ் எனக்கு வந்தது. அந்த கேஸ் ஒரு பஞ்சாயத்து தலைவரை காப்பாற்ற, இந்த சொசைட்டி தலைவரை காப்பாற்றுற கேஸ். படிச்சு பார்த்தா நானே அவனை உள்ள தொடர்பு அப்பேற்பட்ட அயோக்கியத்தனை பண்ணிட்டு வக்கீல் முறையில் எங்கிட்ட வந்து அதை எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும்னு சொன்னான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நானே ஜட்ஜி கிட்ட சொல்லி இவரான கில்ட்டி திருப்பி ஜெயில் கொண்டு. காரணம், ஒரு பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இப்படிப்பட்ட தொண்டுகளில் தேவையில்லாத பணிகளில் ஈடுபடுவதால் நிர்வாகத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது. எனவே ஆனால் இங்கே இருக்கிற இந்த காட்பாடி கூட்டுறவு நகர சங்கம் தன்னுடைய பணிகளை செம்மையாக செய்திருக்கிறது என்பதை இங்க இருக்கிற குறிப்பேட்டில் நான் பார்த்தேன். அதாவது ஒரு 82,56,700 ரூபாய் பங்குகளை அடமான கடன் வழங்குதல், நகை கடன் வழங்குதல், கடை வாடகை கொடுதல், குறிப்பிட்ட கடை ஈட்டு வைப்புகள், தனிநபர் பாதிப்பு, இப்படி பல சேவைகள், இவையெல்லாம் செய்வது மட்டும் இல்லாமல் இங்க லாபத்திலேயும் இந்த கூட்டுறவு சங்கம் இன்றைக்கு தலைநிமிர்ந்து இருக்கிறது. 2019-20 இதனுடைய லாபம் 45 லட்சம். 2020-21 அப்போ 2019-20 49 லட்சம், 2021 அந்த 5 லட்சத்தை கம்பேர் பண்ணி 20 லட்சம் தான் லாபம். ஆனால் நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 21-22 லாபம் 61 லட்சம், 40 61 லட்சம். 2022-23 62 லட்சம், 23-24 65 லட்சம். ஆக இது சங்கம் நியாயமாக பணியாற்றுகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும். ஆக இப்படிப்பட்ட பொதுவாகவே அது வீட்டு வர சங்கங்களானாலும் பஞ்சாயத்தானாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய சேவை புரிவதற்காக பல்வேறு சங்கங்கள் இருக்கிறது. அரசாங்கம் என்ன செய்யும்? ஒரு திட்டத்தை உருவாக்கும், உருவான திட்டத்துக்கு நிதி அளிக்கும். அந்த நிதி சரியாக பயன்படுகிறதா என்று பார்ப்போம். அதையே பல பேர் ஏமாற்றி விடுகிறார். ஆகையினால் சில நேரங்களில் கடுமையான தண்டனைகளை எடுக்க வேண்டியவர்கள். ஆனால் காட்பாடியில் இருக்கிற இந்த வீட்டு சங்கம் அத்தகைய நிலைமை இல்லாமல் வளர்ச்சி பாதையை காட்டியிருப்பதற்காக நான் அவளை பாராட்ட கடமைப்பட்டவராக இருக்கிறேன். இந்த இடத்திலே கூட இதை கட்டுவதற்கு 1000 முட்டுக்கட்டைகள் போட்டார். இது அவருக்கு சொந்தம், இது இவருக்கு சொந்தம், இது அறநிலையத்துறைக்கு சொந்தம் என்று 1000 முட்டுக்கட்டைகளை போட்டார்கள். இருக்கட்டும், கோயில் வந்தா ஆண்டவன் சொத்து தானே, நம்மளும் அறைய எல்லாரும் தானே போவாரா என்று நான் திருப்பி சொன்னேன். பிறகு எல்லா தவறான கணக்குகளையும் பொடிப்பொடியாக்கி இன்றைக்கு கட்டிடம் நிமிர்ந்து இருக்கிறது. அதற்காக என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தின் தலைவராக
நம்முடைய ஜெயராமன் அவர்கள் இந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அரசியல்வாதிகளிலேயே அவர் தனி ரகம். எதுக்கு முன்னாடி வரமாட்டார். கொஞ்சம் அடக்கமானவர். கொடுத்த வேலையை செய்துவிட்டு உருகிக் கொள்வாரை தவிர கருத்தை நீட்டி மாலை அறையக்கூடியவர் அல்ல. எனவே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்ததற்காக ஜெயராமனை பாராட்டுகிறேன். இந்த சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு காட்பாடி காந்தி நகர் சங்கம் மற்ற மாநிலத்தில் இருக்கிற சங்கங்களுக்கு எடுத்துக்காட்டாக லாபத்தை ஈட்டுகிறது என்ற வகையை செய்ததற்காகத்தான் அதையே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக நம்முடைய தொகுதியில் எல்லா பணிகளையும் முடித்திருக்கிறேன் என்றாலும் ஒரு பெரும் பணியை என் மீது போடுவதை போல போன ஆட்சியை செய்துவிட்டு போனார்கள். என்ன பணி? அவர்கள் நாளாக இருந்து இது கார்பரேஷனாக இருந்தால் கூட ஏதோ நிதி வாங்கி பேட்டரி கட்டி 2 தெருவுக்கு தார் ரோடு போட்டுக்கலாம், ரயில்வே கட்டலாம். இதை மாநாட்சி நகராட்சி மாநாட்சி ஆக்கி இதற்கு இந்த தெருவெல்லாம் போடுறதுக்காக சிமெண்ட் ரோடு ஆக்குறேன்னு சொல்லி எல்லா இடங்களையும் கொத்தி, பின்னாலே வந்தவன் டிரைனேஜுக்கார கொத்தி, அதுக்கு பின்னால வந்த கரண்ட்டுக்கார கொத்தி, எல்லாரும் கொத்தி ஊர்ல இருக்கிறவன் தத்தி தத்தி நடந்து அது வீடு விழுந்து போனான். இந்த நிலை இருக்கிறது. பெரிய பெரிய கான்ட்ராக்டர்கள் தான், அதாவது எல்என்டி போன்ற கண்டவர்கள். எங்க எம்எல்ஏ அவர் ஒருத்தர் காங்கிரஸ் அவர் ஆமா ஏடிஎம் ஆமா பேரை சொல்ல வேணாப்பா என்ன பேரை சொல்லிட்டு நான் சபையில வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு எதிரில் தான் இருப்பார். இதை பார்த்த உடனே என்ன ஆச்சு கேட்பேன், இருந்து ஒரு கும்பிடு போடுவார், நான் செய்தேன். இன்னைய வரையில செய்யல, இன்னும் ஒரு வருஷத்துல அவரை மக்கள் செய்ய விட மாட்டாங்க. ஆகையால் அவர்களுக்கு எவ்வளவோ சொல்றோம். இதுல குறிப்பாக சிறப்பாக கார்பரேஷன்ல நடக்கிற வேலைகளை பொறுத்தவரையில் சில நேரங்களில் அவசரப்பட்டு சில வேலைகளை முன்னோக்கி நடந்துகிறார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். இப்படி நீங்கள் இந்த ரோட்ல மெயின் ரோட்ல போறீங்கன்னா ஒரு இடத்துல போனா பெரிய வாட்டர் டேங்க் கட்டி இருக்கும். அந்த வாட்டர் டேங்க் கட்டி தண்ணி ஃப்ளோ ஆகல. ஏன்? அவசரப்பட்டு வேலை முடியாது. அதேதான் கையூர்ல வேலை முடிவதற்கு முன்னால் மந்திரி வர்றார், மச்சா வர்றான்னு சொல்லி உடனடியாக இந்த வேலைகளை திறக்கிற வேலையை செய்யக்கூடாது, திருப்தியாக செய்ய வேண்டும். இந்த ஹைவேஸை பொறுத்த வரையில நான் 3 நாளுக்கு முன்னாலே கூப்பிட்டு கேட்டேன். அன்னைக்கு வாரியாருடைய பிறந்த நாள் வந்தேன். வரும்போதே ஹைவேஸ் ஏரியை கூப்பிட்டு அந்த ஊர்ல போன உடனே இந்த ரோட பத்தியா கேட்பாங்க, என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். அவரு ஏதோ காரணங்களை சொன்னார். ஆனாலும் அந்த காரணங்கள் திருப்திகரமாக இல்லை. அந்த துறைக்கு தலைவராக இருக்கிற அமைச்சராக வேலுவிடத்தில் சொல்லி இது என்ன நியாயம் என்று பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இந்த ரோடு இதை விட மோசமாக இருந்த ஒரு காலத்தில் வாரியார் அவர்கள் வெளிநாடு போவதற்கு முன்னால் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டிருந்தேன். அவர் கடைசியாக வெளிநாடு போகிற பொழுது போவதற்கு ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் இது மாதிரி ஒரு கோடை காலம், அது வெயில் பற்றி இருக்கிறது, காலில் செருப்பு கிடையாது, தத்தி தத்தி எங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிட்டாங்க. கீழே தரை சிமிட தரை. அது ஓடி வந்து எங்க பையன் சொன்னான், திருவாரூர் வாரியார் வர்றார், என் பைத்தியம் அவருக்கு நம்ம வீட்டுக்காண்டா வர்றார். வந்து பார்த்தால் கால் பதிக்க இருந்துகிட்டு இருந்தார். பதப்போடு ஓடி கைத்தாங்களாக கொண்டு வந்து உட்கார வச்சேன். என்ன செய்யணும்னு நீங்க சொல்லியிருந்தா நான் வந்து வீட்டுல கேட்டுக்கிட்டு போய் உங்களுக்கு செய்வேன், என்ன நாடி வந்து நீங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன். ஒரு பெரும் தமிழ் கடல் நீங்க, நாங்க ஒரு செட்டோட நீங்க இங்க வரலாமான்னு கேட்டேன். சொன்னாரு, நான் ஊருக்கு போறேன், போறதுக்கு வந்து முருகனை பார்க்கணும்னு நினைச்சேன், உன்னை பார்த்தா போய் பார்த்துருந்தேன், ஏதோ அவருடைய தமிழ் வந்து எழுதிட்டு போறாரு. ஆனால் போனவர் திரும்பவே இல்லை. ஆனால் அவருடைய சபம் வந்த நேரத்தில் ஏர்போர்ட்டுக்கு எங்களுடைய எம்பிக்களை அனுப்பினார் தலைவர். பிறகு அவரே போய்
சிந்தாரிப்பேட்டையிலே அவர் இல்லத்தில் இருக்கிற அந்த சபத்துக்கு மாலையிட்டார்கள். பிறகு அது இங்க வந்து விட்டது. எனக்கு தெரியாது, நான் வரைக்கும் வந்தேன். உடனே கலைஞர் என்னை கூப்பிட்டு, உங்க ஊருக்கு வந்திருக்கார், உடனே போடுறார். நேராக வந்தேன். அன்றைய தினம் குமரி அண்ணன், கமலா தேட்டர் ஓனர் 2 பேர் தான் பெரிய மனுஷன், என்ன தவிர வந்திருந்தாங்க. அன்னைக்கு ஒட்டுகிற மழை, அந்த மழையில நனைஞ்சபடி நாங்க கொண்டு வந்தோம். நான் தான் அவருக்கு தலைப்பட்ட மாதிரி அதெல்லாம் சடங்கு செய்து அதை உள்ளே வைத்து திருநெறி போட்டு மூடி விட்டு வந்தோம். ஆனா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இதற்கு எல்லாம் செய்தது அப்படிங்கன்னா, ஆனா செய்தியில பாத்தீங்கன்னா என் மேல மட்டும் விட்டு போனோம். இந்த செய்தியில இவங்க குத்த விழாக்கள் விழாவில். ஆனா நான் கேட்டேன், அன்னைக்கு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியின் சார்பி, நான் அன்றைக்கு எம்எல்ஏ கூட அல்ல சொல்லிங்க, அன்றைக்கு ஒரு அரசாங்கத்தின் சார்பில் ஒரு மலர் மாலை கூட வைக்கப்படவில்லை. ஆனால் காங்கேயநல்லூர் தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த ஒரு ஊர். தமிழ்நாடு முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் தெரிந்த ஊர். தமிழர் எங்கே இருக்கிறாரோ அங்கெல்லாம் வாரியாரை தெரியும். வாரியாரை தெரிந்த காரணத்தால் அவர் ஊர் காங்கேயநல்லூர் என்று தெரியும். ஆக இன்டர்நேஷனலி நேம் அண்ட் ஃபேம் பெற்றிருக்கிற ஊருக்கு நாம் பல செய்ய வேண்டும். சாலைகள் எல்லாம் தங்கதரமாக இருக்க வேண்டும். இந்த ரோடு இருக்க வேண்டும். இவையெல்லாம் செய்திருக்கிறேன். விரைவில் இந்த காங்கேயநல்லூரில் இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரையில் போகிற ரோடு தலைப்பாலமாக கொடுத்தார்கள். நான் தலைப்பாலமாக இருந்தால் தண்ணி வந்தால் அடித்து கொண்டு போகும், மேலே வைத்து கட்ட வேண்டும் என்று அதை 1 வருஷ காலத்துக்கு தள்ளி போட்டேன். நான் ஒரு ஆட்சியில் இருக்கிற பொழுது சாமிநாதனை கொண்டு வந்து அடிகள் நாட்டினேன். ஆனால் கடந்த 10 ஆண்டில் திறமையில் போடப்பட்டது. ஒரு துருவி எடுத்து டெண்டர் விடப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக விரைவில் அந்த 2 தரப்பதற்கும் சாலைகளும் வீதி சாலைகளும் பளிங்கு போல் இருப்பதற்கும் முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உறுதியையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறேன். காந்தி நகரில் இருக்கிற நண்பர்கள் அவர்கள் நினைக்கலாம், தலைமுறைகள் கேபினெட்ல 2வது ரேங்க்ல இருக்கார். அந்த உள்பக்கம் போனால் சட்டமன்றத்தினுடைய தலைவர் அவர் தான். முதலமைச்சருக்கு பக்கத்தில் இருக்கிறார், பொதுச் செயலாளர் இருக்கிறார். 40 காலம் அனுபவம் பெற்றவர். நம்ம தெரிஞ்சு கவனிக்க வேண்டாம் இருக்கிறார். ஆனால் விரைவில் இதற்கு மட்டும் காந்தியடிகள் அதற்காக நான் நிறைவேற்ற ஒரு யோசனை கேட்டிருக்கிறேன். முன்னாள் தலைவரிடத்திலே கூட சொன்னேன், எனக்கு ஓட்டுக்களை கொட்டுகிற இடம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும். நம்மை பார்த்து இவர் இருக்கிற எம்எல்ஏ தொகுதி எப்படி இருப்பார் என்று எவனாவது சொன்னால் அது நமக்கு அசிங்கம். ஆகையினாலே உடனடியாக இந்த தெருக்கள் என்ன வேகத்தை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் முடித்து தர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறேன். விரைவில் நம்முடைய காந்தி நகரில் ஓடுகிற 2 டிரைனேஜ்கள், ஒன்று ஆக்சிடென்ட் காலேஜ் கொண்டு போய் விடுங்க, இன்னொன்று இப்படி ஒதுக்குமரமாக போகிறது. 2ஐயும் செப்பனிடுவதற்கு வேண்டிய நடவடிக்கையும் நான் எடுத்துவிட்டேன். விரைவில் அந்த காந்தி நகருக்குள் எந்த இடத்திலும் சாக்கடை ஓடுகிற நிலை இருக்காது என்பதை உங்களுக்கு தெரிவித்து நீண்ட நேரம் உங்களை வெயிலை வைக்க நான் விரும்பவில்லை. நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.